ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா, யூனிக்கான டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஒரு உடம்புக்கு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் நான் பண்ணி காமிக்க போறேன். நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். அதை வச்சு ஒரு நல்ல ஒரு ரெசிபி. அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியோட காம்போ வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிச்சிடும். அதே மாதிரி அந்த சப்பாத்தி இருக்கு பாருங்க, அதை நீங்கள் எத்தனை நாள் 2 days வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் சாப்பிடும்போது நிஜமாக என்ன நினைப்பீங்க, அந்த அளவுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். நான் வந்து இப்போ பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு என்னோட ரெசிபீஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் வந்து நம்ம ஒரு 20-25 சாம்பார் வெங்காயம் இதுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். இது கன்ஃபார்மாக டாக்டரே சொன்னது, அதனால நான் சொல்கிறேன். நானா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சக்கரவள்ளி கிழங்க நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் ரெசிபி ரொம்ப யூனிக்கா பண்ண போறேன். நீங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இதுல நம்ம பேன்ல எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் ரெண்டும் தாளிச்சிட்டு அந்த கருவேப்பிலையும் அதுல இதுவும் போட்டுக்கிறேன், சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு லைட்டா வதங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். அதுக்காக இப்ப நல்லா அது வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா நல்லா வதங்கட்டும். அதுல நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். இந்த காய் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்யற இந்த கறி. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா அதை வந்து செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை நம்ம தோல் எல்லாம் உரிச்சு ஆற விட்டு தோல் எல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம். நல்லா நல்லா இருக்கு பாருங்க. கிழங்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த ரெசிபி நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியை வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்க கையில கூட மசிச்சுக்கலாம். நான் வந்து இதுல மசிக்கிறேன். அப்படி சரியா வரலைன்னா கையில கூட மசிச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி வச்சிருக்கேன். ஜீரகம் இல்லை, வெறும் மிளகு பொடி வச்சிருக்கேன். அந்த மிளகு பொடியை நான் இந்த டீ வடிகட்டியில அப்படியே சலிச்ச மாதிரி அதுல போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா அது நம்ம மாவு பிசையும் போது பெருசு பெருசா இருக்கும், அதனால. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அதுலயே விட்டுக்கலாம். அந்த இஞ்சியோட ஜூஸும் அதுல சேரட்டும். ஏன்னா சில பேருக்கு சக்கரவள்ளி கிழங்கு கேஸ் ஆகும். அப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி அது. அதுக்கப்புறம் கிச்சன் கிங் மசாலா வச்சிருக்கேன். அது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக இருந்தது, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், மசாலா வாசனை பிடிக்கும் அப்படின்னா. அப்புறம் உப்பு போட்டுட்டு கோதுமை மாவு. இப்போ தண்ணியே நம்ம சேர்க்க வேண்டாம். சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருக்கும், இஞ்சி சாறு கொஞ்சம் விட்டுருக்கோம். ஸோ இந்த தண்ணியே போதும். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு 5-6 சக்கரவள்ளி கிழங்குக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அந்த மாவும் அதுவும் ஈக்குவலாக ஆயிடும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் ஃபர்தராக எதுவுமே விடலை. ஒன்லி கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன் லாஸ்ட்ல அது சேர்ந்து வரத்துக்கு. ஸோ நல்ல சாஃப்டாக இந்த சப்பாத்தி வந்து ட்ராவலுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். வயசானவங்க கூட, நம்ம வீட்டில் பல்லு இல்லை சப்பாத்தி வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிட முடியும். அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நான் இந்த மாதிரி இட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன இதுதான். நம்ம வந்து கொஞ்சம் லேயராக வரத்துக்காக நான் வந்து ரொம்பலாம் மடிக்க வேண்டாம். ஒரு தடவை இப்படி நீளமாக இட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா சைடும் அப்படியே ஒட்ட வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இன்னும் சாஃப்டா வரதுக்காக. ஆக்சுவலி இந்த சப்பாத்தியே ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுலயே உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கு. வெறுமனே சாப்பிடலாம். பட் நான் சைட் டிஷ் பண்றேன் இன்னைக்கு. சைட் டிஷ்ஷோட இன்னும் எக்ஸலண்ட்டா இருக்கும். என் வியூவர்ஸ்க்காக நான் 2 ஐட்டம் அதுவும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்றேன் வியூவர்ஸ். நீங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் அதே சமயம் நாங்க வந்து நல்ல நல்ல ஃபுட்டா நம்ம இப்போ ஒரு காய் இல்லாம சாப்பிட முடியாது. வெறும் சர்க்கரைவள்ளி கிழங்கு தானே அதுல இருக்கு. அதுக்காக ஒரு காயும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சப்பாத்திய நம்ம அப்படியே வந்து ஒரு அதே மாதிரி ஒரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டு ஆயிலோ, நெய்யோ, நெய் இன்னும் சூப்பரா இருக்கும். நெய் நான் விடல. உங்களுக்கு நெய் வேணும்னா விட்டுக்கோங்க. நெய்யோட இன்னும் நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட். ஆக்சுவலி தொட்டுக்கவே எதுவுமே வேண்டாம். இத வந்து நான் ஃபுல்லா இப்போ சப்பாத்திய பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம இப்ப இந்த காய் வச்சிருக்கோம் இல்லையா? இதுல 1 ஸ்பூன் பட்டை மிளகாய் பொடி தான் நான் போடுறேன். வெறும் மிளகாய் பொடி. அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு, முருங்கைக்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய் வந்து கத்திரிக்காவும், முருங்கைக்காவும் ஒரே டைம் நம்ம போட முடியாது. ஏன்னா, முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் ஹாட் வாட்டர் ஆல்ரெடி கெட்டில்ல எப்பவுமே நானு சமைக்கும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் சைடுல வச்சுப்பேன். ஏன்னா, நம்ம பச்சை தண்ணி எந்த டிஷ்ஷுக்கும் ஊத்தக்கூடாதுன்றதுனால, இப்போ ஹாட் வாட்டர் நல்லா ஒரு 1 டம்ளர் 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஊத்திட்டேன். ஊத்தி நல்லா மூடி வச்சு அந்த முருங்கைக்காய் வேகணும். அது வரைக்கும் நம்ம அத மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த சைட் டிஷ் வந்து உங்களுக்கு சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வந்து எதிரே பார்க்க மாட்டீங்க. இது 2ம் சேர்த்து செஞ்சு பாருங்க. அவ்ளோ ஒரு ஃபில்லிங்கா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல கிடைச்சிடுது. இப்ப பாருங்க, இந்த அ முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம பாருங்க அந்த முருங்கைக்காய் கலர்லயே தெரியும். நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காவ போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு மூடி வச்சுக்கலாம். எகைன் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்ப தண்ணி எல்லாம் விட வேண்டாம். தண்ணி இஞ்சணும். அதுவரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். கத்திரிக்காவும் நல்லா வெந்து போச்சு. இப்ப இறக்கி வச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி இருந்தா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம எல்லாத்துலயுமே போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. இந்த காய் வந்து ரைஸ்ல பெசஞ்சு சாப்பிட ரொம்ப எக்ஸலண்ட்டா இருக்கும். புளி சேர்க்க போறதில்ல. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சப்பாத்தியோட வேற லெவலா இருக்குங்க. நிஜமாவே சொல்றேன். நான் வந்து சு வீடியோக்காக நான் சொல்லல. நீங்க பண்ணி பாருங்க. சப்பாத்தியும் அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். நீங்க எங்கேயாவது டிராவல்க்கெல்லாம் ட்ரெயினுக்கு இல்ல எங்கேயாவது ஒரு 1 டே டிராவல், 2 டே டிராவல்னா கூட நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாரி பண்ணிக்கோங்க சப்பாத்தி. ஈஸியும் கூட ரொம்ப ஒண்ணும் வேலை கிடையாது. நம்ம உள்ள வச்சு மூடி இந்த ஆலு பரோட்டா மாரி பண்ணணும்னா கொஞ்சம் அது டஃப்பா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது மாவு. இடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்க சப்பாத்தியும் டிஃபரண்டான ஒரு ரெசிபீஸோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.